بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அல்லாஹ்வை போற்றிக் கொண்டவனாக வாராந்தம் நடைபெறக்கூடிய பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் அல்லாஹுடைய அல் குர்ஆன் வசனமாகிய வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் என்ற குர்ஆன் வசனத்தின் பிரகாரம் ஞாபகமூட்டுங்கள், ஞாபகமூட்டுவது என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பேசப்பட்ட ஒரு தலைப்பு எமது ஈமானை வலுப்படுத்துவதற்காக, அதிகரிப்பதற்காக, ஈமானை புதுப்பித்து உறுதிப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சில விடயங்களை இந்த இடத்திலே பேசலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய சன்மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எமது ஈமானை வளர்த்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எந்த விடயத்திற்காக, நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தருவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையில் ஈமான் என்கின்ற விஷயம் ஒரு முஸ்லிமுக்கு தேவையான ஒரு அடிப்படையான, அதனை அறிந்து கொள்வது மிகவும் கட்டாய தேவையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையில் ஈமான் என்பது மிகப்பெரிய, அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஈமானை சரியாக அறிந்து விளங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அதனை செயற்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஈமான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல இந்த ஈமானோடு இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹு தஆலா அருளிய ஒரு அருட்கொடையாகவும் இந்த ஈமான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த இஸ்லாத்தை விளங்கி ஈமானோடு வாழக்கூடிய இந்த விடயத்தை அல்லாஹு தஆலா யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவை விரும்புகின்றவர்களை தவிர. உலகத்தில் நாம் பல வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை, நேர்வழி காட்டுவதை, இந்த இஸ்லாத்தின் பால் பயணிப்பதை, அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொள்வதை, ஈமானிய முறைப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை அல்லாஹு தஆலா அவன் நாடுகின்றவர்களுக்கு மாத்திரம்தான் வழங்குகின்றான் என்கின்ற விடயத்தை வழங்க வேண்டும். அது ஒரு அருட்கொடை, நிஅமத். அது அல்லாஹு தஆலா நாடாத யாருக்கும் கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு உண்மையை நாங்கள் விளங்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழக்கூட நாம் சம்பாதித்த செல்வங்களை இழந்து விடுகின்றோம் என்று சொன்னால் அதனை நாம் பிறகு எடுத்துக்கொள்ளலாம். நாம் கட்டிய வீடை இழந்து விடுகின்றோம் என்று சொன்னால் அதனை நாங்கள் திரும்ப கட்டிக்கொள்ளலாம். அதுபோல நாங்கள் இந்த உலகத்தில் அடைந்து கொண்ட பதவிகளிலிருந்து நாங்கள் பறிபோனாலும், எங்களுடைய பதவிகள் பறிபோனாலும் அதனையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு உதாரணம் இதெல்லாம், சுனாமி வந்துச்சு, நம்முடைய சொத்து செல்வங்கள் அழிந்து போயிடுச்சு. ஆனால் இப்போ அதை விட டபுளாக என்ன செய்கிறோம், அல்லாஹ் உதவியால் வச்சிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமான் என்கின்ற விடயம் அது இல்லாமல் போனால், அது இல்லாத நிலையில் ஒரு மனிதன் மரணிக்கிற பொழுது நிச்சயமாக அவனுடைய ஈமானை திரும்ப பெறுவது கஷ்டம். அவனுடைய மறுமை வாழ்க்கை என்பது
மிக நெருக்கடியானதாக ஆகிவிடும். அவருடைய மறுமை வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிவிடும். அப்ப ஈமானோடு வாழ வேண்டும். அது ஒரு பொக்கிஷம். அது ஒரு அல்லாஹுடைய நிஅமத் என்கின்ற விடயத்தை சரியாக விளங்கிக் கொள்வது நமக்கு அவசியம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. இந்த உலகத்தில் எல்லா பேரும் விரும்புகிற மாதிரி வாழலாம். ஏண்டா இங்கே யாரையும் பார்க்கறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆளு பின்னால தெரிஞ்சு அதை செய் இதை செய் என்று சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லை. சுதந்திரமான ஒரு உலகம். யாரும் விரும்பிய பிரகாரம் வாழ முடியும். இந்த உலகத்துல பல மதங்கள் இருக்கின்றது, பல மார்க்கங்கள், மனிதர்கள் பின்பற்றக்கூடிய பல மார்க்கங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்துல இஸ்லாம் மார்க்கம் தவிர்ந்த ஏனைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்கிற பொழுது, ஈமான் இல்லாத நிலையில இந்த உலகத்தில் அவன் வாழுகிற பொழுது பல யுக்பலமின் அவன்கிட்ட இருந்து எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈமான் இல்லை என்று சொன்னால், அவனிடத்துல மார்க்கம் இல்லை என்று சொன்னால், அவன் செய்யக்கூடிய எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவனுடைய மறுமை நாள் வாழ்க்கை நஷ்டமாகிவிடும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்துல விரும்புகிற மாதிரி வாழலாம். அப்ப இஸ்லாத்தை பின்பற்றணும், ஈமானோடு வாழணும், ஈமானை அறிந்து கொள்ள வேண்டும், அதனோடு தங்களுடைய வாழ்க்கையை செயற்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டப்படுகின்றது. இந்த வழிகாட்டலை யார் எடுத்து நடக்குகின்றார், யார் பின்பற்றுகின்றாரோ நிச்சயமாக அவருடைய மறுமை வாழ்க்கை வெற்றியாகிவிடும். அப்ப உலகத்துல இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத வேறு மார்க்கத்தை, வேறு விடயத்தை யார் நடைமுறைப்படுத்தி பின்பற்றி கொண்டு வாழ்கின்றாரோ அவருடைய இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. அதுபோல அவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்து விடுவார் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது முஸ்லிமாக வாழ வேண்டும். இஸ்லாத்தை அறிந்து கொண்டு அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டு இந்த உலகத்தில் எங்களுடைய மார்க்க செயற்பாடு, எங்களுடைய காரியங்களை நடைமுறைப்படுத்தி வாழ்வது எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். அன்புக்குரிய சகோதரிகளே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த அறிஞர்கள் இந்த ஈமானுக்கு வரைவிலக்கணம் சொல்லுகிறார்கள். ஈமான் என்று சொன்னால் இஅ்திகாது பில் ஜினான் வ கௌலும் பில் லிசான் வ அமலும் பில் ஜவாரி. அதாவது ஈமான் என்பது நாவால மொழிகிறது, நாவால சொல்றது, உள்ளத்தால உறுதியாக நம்புறது, உறுப்புகளால செயற்படுத்துவது. இதை ஒரு ஈமானுக்கு வரைவிலக்கணமாக சொல்கிறார். நாவால மொழிகிற, உள்ளத்தால உறுதியாக நம்புதல், அதுபோல உடல் உறுப்புகளால் அதனை செயற்படுத்துதல். இதுதான் ஈமானுடைய வரைவிலக்கணமாக சொல்கின்றார். சொல்கின்ற பொழுது ஈமானுடைய நிலைப்பாட்டையும் சொல்கின்றார்கள். அல் ஈமானு யஸீது பித்தாஅத்தி வ யன்குஸ் பில் மஅசியா. இது ஒரு காயிதான்னு சொல்றது. இதில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமான் என்கின்ற விடயம் நல்ல காரியங்கள் புரிவதனால் ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ்வை வழிபடுவதனால் ஈமான் அதிகரிக்கும். உலகத்தில் பாவமான காரியங்கள், தவறான விடயங்களில் ஈடுபடுவதனால் ஈமான் குறைந்து விடும் என்கின்ற அந்த விதியை சொல்லுகின்றார். இது ஈமானுடைய விதி. இதில் எந்தவித மாற்றமும் வராது. ஈமான் அல்லாஹ்வை வழிபடுவதனால், கட்டுப்படுவதனால், மார்க்க விடயங்களை எடுத்து நடப்பதனால் ஈமான் அதிகரிக்கும். அதுபோல பாவமான செயற்பாடுகளில், ஹராமான விடயங்களில் ஈடுபடுவதனால் ஈமான் குறைந்து விடும் என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையில நல்ல காரியங்கள் புரிவதனால ஈமான் அதிகரிக்கும். இதனை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நல்ல காரியம் புரிவதனால ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன். அல்லாஹு தஆலா
இறை விசுவாசிகளுடைய உள்ளங்களில் அமைதியை இறக்குகின்றான். முஃமின்களுடைய உள்ளங்களில் அமைதியை இறக்குகின்றான். இதுவும் ஒரு நிஅமத். அமைதி கிடைப்பது ஒரு நிஅமத். உள்ளம் அங்கும் இங்கும் அலைமோதாமல், பிழையானதை சிந்திக்காமல், பிழையான முறைப்படி சிந்திக்காமல், ஹராமானவற்றை உணர்ந்து கொள்ளாமல் சரியான அமைதியாக அடைவது, அமைதியான முறையில் உள்ளம் இருப்பது, அதுவும் ஒரு அல்லாஹ் இந்த அருட்கொடையாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு அவங்களுடைய உள்ளங்கள்ல அமைதியை ஏற்படுத்துவான், அமைதியை இறக்குவான். அதுபோல அவங்களுக்கு ஈமானை மேலும் மேலும் அதிகப்படுத்துவான். நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதனால, அல்லாஹ்வை பயப்படுவதனால், அல்லாஹ்வை கட்டுப்படுவதனால், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதனால், அல்லாஹ் காட்டிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவதனால், இப்படி அல்லாஹ் விதித்த விடயங்களை ஒருவர் கட்டுப்பட்டு வாழ்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு ஈமானுக்கு மேல் ஈமான் அதிகரிக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப அல்லாஹ்வை கட்டுப்படுறதால ஈமான் கூடும். நாம் அதை சில நேரங்களில் உணர்வோம். எப்படி உணர்வோம்? ஃபர்லான தொழுகைகள் தொழுகிறோம், அதுபோல முன்பின் சுன்னத்துகள் தொழக்குள்ள கொஞ்சம் ஒரு அல்லாஹ்வுடைய இறையச்சம் வரும், ஒரு பயம் ஒன்று வரும். தொழுகையில் பொடுபோக்கு இல்லாமல் தொழுகையை சரியா செய்கிறோம், அல் குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்கிறோம், பாவங்கள் தவிர்த்து கொள்கிறோம், முழுக்க அல்லாஹ்வோடு தொடர்போடு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எமது ஈமான் டொப்பில் போய் நிற்கும். அதை நாம் உணர்வோம். அதுபோல் அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமானுடைய அடுத்த விடயம், ஈமான் பாவங்கள் செய்வதனால குறைந்து போகும். அது ஆகத். ஈமானுடைய அளவை குறைய விடக்கூடாது. அதனையும் அல்லாஹு தஆலா எப்படி குறையும் என்று சொன்னால், ஈமான் எவ்வாறு குறைகின்ற அதுக்கான காரணிகளை நாங்கள் பார்க்கிற பொழுது, அதிகமான பாவங்கள் செய்வதனால், இந்த உலகத்தில் அதிகமான பாவங்களில் ஈடுபடுவதனால் எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா தடுத்த ஹராமான விடயங்களில் ஈடுபடுத்துவதனால் நிச்சயமாக எங்களிடம் இருக்கக்கூடிய ஈமான் குறைந்து போகும். அதுபோல ஒரு பாவத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் ஈடுபட்டால் எமது உள்ளம் கடினமாகிவிடும், ஈமான் குறைந்து போகும். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப பாவங்கள் அதிகமாகின்ற பொழுது நிச்சயமாக ஈமான் குறைந்துவிடும் என்கின்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்றான். அந்த தவறை செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருத்த டொட் வைக்கப்படுகின்றது. அவனுடைய உள்ளத்தில் கருத்த டொட் வைக்கப்படுகின்றது. அந்த மனிதன் அந்த பாவத்திற்கு தௌபா செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் வைக்கப்பட்ட அந்த கருத்த புள்ளி அந்த உள்ளத்தை விட்டும் நீக்கப்பட்டு விடுகின்றது. அப்படி தௌபா செய்யவில்லை என்று சொன்னான், ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், பாவம் செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருத்த புள்ளி வைக்கப்படுகின்றது. அவ்வாறு அந்த பாவத்திற்கு அவன் உடனே தௌபா செய்து நான் செய்தது பிழை என்று அல்லாஹ்வுடன் பாவ மன்னிப்பு கோரினால் அவனுடைய உள்ளத்தில் அவனுக்கு வைக்கப்பட்ட அந்த கருத்த புள்ளி அவனுடைய உள்ளத்தை விட்டும் எடுத்து விடப்படுகின்றது. அப்படி இல்லாமல் அந்த மனிதன் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருந்தால், பாவங்களை அதிகரித்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து அதிகமான பாவங்களில் ஈடுபட்டால், அல்லாஹ் தஆலா தடுத்த ஹராமான விடயங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான். இதை செய்யக்கூடாது, இதை நெருங்கக்கூடாது என்று சொன்ன விடயங்களை எல்லாம் அவன்
எந்த ஒரு பயமும் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கின்றான். அப்ப பாவத்துக்கு மேல் பாவம் புரிந்த வண்ணம் இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திற்கு பூட்டு போடப்படுகின்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப உள்ளத்திற்கு பூட்டு போடப்படுகின்றது. பூட்டு போட்டால் அந்த உள்ளத்திற்கு எந்த ஒன்றும் விளங்காது. அதுக்கு பிறகு நன்மை சொன்னாலும் விளங்காது, தீமை இது ஹராம் இது பிழைன்னு சொன்னாலும் பிழையும் விளங்காது, சரியும் ஒன்றும் விளங்காது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கின்ற அந்த விஷயத்தை கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், இப்படியான உள்ளங்களுக்கு திரும்ப திரும்ப பாவத்துக்கு மேல பாவங்கள் புரியக்கூடிய உள்ளங்களுக்கு, அல்லாஹ்வை சரியாக விளங்காத, அல்லாஹ்வை பயப்படாத, தவறுகளுக்கு மேல் தவறுகளை புரியக்கூடிய உள்ளங்களை அல்லாஹு தஆலா அந்த உள்ளங்களுக்கு அப்படியே இறுக்கமாக அந்த உள்ளங்களை அப்படியே கட்டி விடுகின்றான். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப அதுக்கு பின்னால அந்த உள்ளத்துக்கு எந்த ஒன்றுமே விளங்கா, நல்லது விளங்காது கெட்டது விளங்காது. அப்ப என்னுடைய ஈமான் செய்யும் அப்ப குறைச்சி போகும். அப்ப உள்ளம் பூட்டு போடப்பட்டா நன்மையும் தெரியாது தீமையும் தெரியாதுன்னு சொன்னால் எமது ஈமான் என்ன செய்துவிடும், குறைந்து விடும். அதுபோல அன்புக்குரிய சகோதரிகளே, தொழுகையை அலட்சியம் செய்வதாலும் எமது ஈமான் குறைந்து போய்விடும். தொழுகையில பொழுதுபோக்காக இருக்கிற பொழுதும் நிச்சயமாக எமது ஈமான் குறைந்து விடும். அப்படியே அதாவது நக்சாய் குறைந்து போய்விடும் என்கின்ற விடயத்தை பார்க்கிறோம். உலகத்துல தொழுகையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, இப்படி ஒரு சாதி வாழ்க்கை வாழக்கூடியவர்களிடம் அவங்கள்ட்ட ஒரு சொட்டு ஈமான் இருக்காது. நாம போயிட்டு நாம சொல்லுவோம், நீங்க செய்கிறது பிள்ளை, நல்ல காரியம் செய்யுங்க, அதிலிருந்து என்ன செய்யுங்க, மாறிக்கொள்ளுங்க என்று சொன்னாலும் அது விளங்காது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளங்களை அப்படியே பூட்டிட்டான். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளை, தொழுகையும் தொழாமை இருக்கிறதால எமது ஈமான் பலகீனமாகின்றது என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி பேசுகின்ற இடங்களில் தொழுகை எங்களுக்கு ஆறுதல் அடையக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய ஒன்றாக இருக்கு என்று சொன்னார்கள். தொழுகை எங்களுக்கு ஈமானை அதிகரிக்கக்கூடிய விடயம் என்று சொன்னார்கள். அப்ப பிலால் அவங்க சொல்றாங்க, அக்மிஸ்ஸலா, தொழுகைக்கு இகாமத் சொல்லுங்க, அது எங்களுக்கு ராஹத்தன் லீ, எங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை சொன்னார்கள். அப்ப ஆறுதல் அடைகின்ற பொழுது ஈமான் அதிகரிக்கின்றது. அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப தொழுகையில பொடுபோக்காக இருப்பதனால ஈமான் குறைந்து போகின்றது. அதனால் தான் தொழுகையை பொடுபோக்காக செய்வது. வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. அப்ப ஈமான் குறைவடைவதற்குரிய காரணிகள்ல தொழுகையில பொடுபோக்கு தன்மையை காட்டுறார். அப்ப தொழுகையை செய்யக்குள்ள எப்படி செய்வாங்கன்னு சொன்னா பொடுபோக்காக செய்வார்கள், கேலஸாக செய்கிறார். டைமுக்கு உரிய நேரத்துக்கு தொழுகையை தொழாம அத விரும்பினா தொழுறது அல்லது சந்தர்ப்பம் கிடைச்சா தொழுறது, இப்படி என்று ஒரு பொடுபோக்கு தன்மையோடு செய்கிறது எமது ஈமான் குறைந்து போகின்றதற்கு ஒரு அடையாளமாக இருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமான்ல குறைவு இருக்கிறதற்கு காரணம் தொழுகையில நாம ஒரு மிஸ்டேக் தான், தொழுகையில நாம இருக்கிற பொடுபோக்கு தான் என்ற விடயத்தை இதனூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப ஈமான் அதிகரிக்கும், ஈமான் குறையும். என்ன செஞ்சு அதிகரிக்கும்? அல்லாஹ் வழிபட்டா, நல்ல காரியங்கள் ஈடுபட்டா ஈமான் அதிகரிக்கும். அதுபோல பாவமான காரியங்கள்ல, ஹராமான விடயங்கள்ல நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக ஈமான் செய்துவிடும், குறைந்துவிடும் என்கின்ற விடயத்தை விளங்கணும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஈமானை நாம் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்துவதற்கான வழிகளை அமைச்சு கொள்ளணும். ஏண்டா ஏற்கனவே இந்த மௌலவியா பேசியது போல ஃபித்னாவுடைய காலத்தில் இருக்கிறோம். அப்ப நிறைய ஃபித்னாக்கள் எங்களுக்கு ஒவ்வொன்றாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்று எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் கடும் அவதானமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் உஷாராகும். பாவங்கள்
அடிக்கடி எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது, ஒன்று பின்னால ஒன்று. சில நேரங்களில் சமூகம் எப்படி போய் தட்டுச்சுன்னா, அந்த பாவத்தை 1-2 தடவைக்கு மேலே செஞ்சா அது பாவம் இல்லை என்று கருதுகின்ற அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கு பாவங்களுடைய நிலைப்பாடு சமூகத்தில் பாவங்களுடைய நிலைப்பாடு. ஒரு பாவத்தை 2 தரம் 3 தரம் செஞ்சா அது பாவம் இல்லை, அது சமூகம் அங்கீகரிச்சுன்ற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்துல நிலை போயிடுச்சு. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த காலங்களில் ஈமானை வலுப்படுத்துவது, ஈமானை உறுதிப்படுத்தி எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது நமக்கு அவசியம். அப்ப ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய வழிகளை நாம தெரிஞ்சு கொள்ளணும், அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையாக இந்த உலகத்துல அவர்கள் இந்த ஈமானுக்காக வேண்டி பட்ட பாடுகள், முயற்சிகள், சொல்லன்னா துன்பங்களை பார்க்கிற பொழுது, வரலாறுகளை பார்க்கிற பொழுது உண்மையில கண்கள் கசிகின்றது. இந்த ஈமானுக்காக வேண்டி, இந்த ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பட்ட பாடுகள், துன்பங்கள் சொல்லன்னா துன்பங்களாக இருந்து கொண்டிருக்கும். ஈமான் கூடுகின்ற பொழுது ஈமானை கூடுவதற்காக வேண்டி பல முயற்சிகள் செய்தார்கள். ஈமான் குறைய விடாமல் அதனை பாதுகாத்தார்கள். இந்த உலகத்துல இந்த உலகத்தை துச்சமாக மதித்து, இந்த உலகத்தை நேசிக்காமல், இது அழியக்கூடியது, மறுமையினால் ஒரு நிரந்தரமான உலகம் என்பதை சரியாக ஈமான் கொண்டு அவர்கள் இந்த ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். இந்த உலகமா ஈமானா என்று அவர்களிடத்துல வருகின்ற பொழுது, இந்த உலகம் என்பது ஒரு சொட்டுக்கும் பெருமதி இல்லாதது, உலக வாழ்க்கையை விட மறுமை நாள் வாழ்க்கை மிக மிக உயர்வானது, அதற்காக வேண்டித்தான் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சிகளில் சஹாபாக்கள் ஈடுபட்டதை பார்க்கின்றோம். சஹாபா ஆண்களும் தான், பெண்களும் தான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஈமானை குறைஷிகள், காபிர்கள் இந்த ஈமானை விட்டுவிடும்படி சொன்ன பொழுதெல்லாம் அவர்கள் கடுமையான சவாலுக்கு மத்தியில் கடுமையான முயற்சியை கொண்டு இந்த ஈமானோடு பக்கபலமாக அவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாத்துல முதலாவது ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்மணி அல்லாஹுவை ஒருவன் என்று, அவனுக்குத்தான் வணக்கம் செய்ய வேண்டும் என்று ஈமான் கொண்டதன் காரணமாக காபிர்களால் எப்படியான சோதனைகள் உள்ளாக்கப்பட்டார் என்ற வரலாறுகள் எனக்கு தெரியும். உயிர் போக போகுதென்ற விடயம் தெரிந்தும், உயிர் இந்த உலகத்தை விட்டு போக போகுதென்ற விடயத்தை விளங்கியும், அப்ப என்ன காரணம்? இந்த உலகம் தேவையில்ல, இந்த உலகம் என்பது போலியானது, பொய்யானது, வேடிக்கையானது, அலங்காரம், விட்டாரம் ஒன்றுமே இல்லை என்கின்ற விடயத்தை விளங்கினத்தால இந்த உலகத்துல மரணைக்காக வேண்டி மரணிக்கிறோம் என்று அதனை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த குடும்பமே ஷஹீதானது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 3 பேர், உம்மா வாப்ப மகன், இந்த 3 பேரும் இந்த ஈமானோடு உறுதியாக இருப்பதற்கு, இந்த ஈமானோடு இந்த உலகத்தில் மரணிக்கிற பொழுது உறுதியான நிலையில் மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்தார்கள், ஷஹீதானார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, நமக்கிட்ட ஒன்றும் இல்லை, நாம இதற்காக வேண்டி ஒன்றும் செய்ய இல்லை, நாம இதற்காக வேண்டி பெருசா ஒன்றும் செய்ய தேவையும் இல்லை. இந்த இஸ்லாத்தை சரியாக விளங்கி நாம் அந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சரியாக வாழ்ந்துட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு போதும். மார்க் அடிப்படையில் நம்ம இந்த அல்லாஹு தாலா வழிபட சொன்ன விடயங்களை வழிபட்டு தடுத்த விடயங்களை தவிர்த்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் செய்ய முடிச்ச அளவுதான். உயிர் போகிற அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. அல்லாஹு தாலா பாதுகாத்துட்டான், அல்லாஹு தாலாங்களை பாதுகாத்து விட்டான். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் எங்களுடைய விடயம் கேள்விக்குறி, எங்களுடைய விடயம் கேள்விக்குறி. அன்புக்குரிய சகோதரிகளே, இது போல இன்னும் நிறைய ஏராளமான சஹாபாக்கள், ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு, கடுமையான சோதனை. இனி இல்லை அப்படியான சோதனை.
ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு முறைப்பாடு செய்யறாங்க, என்னையாவது செய்யுங்க யார சொல்லலாம், என்னையாவது வழி செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னுக்கு இருந்தார்கள் இதை விட அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார். இதை விட இதற்கு உங்களுக்கு முன்னுக்கு இருந்தவர்கள் இந்த ஈமானை உறுதியாக, இந்த ஈமானோடு உலகத்தில் வாழ்வதற்கு கடுமையாக உங்களுக்கு முதல் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொன்னார்கள். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கே கடும் சோதனை வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னுக்கு உள்ளார்களுக்கு அவரை விட கடும் சோதனை என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, நாம கடுமையாக சிந்திக்க வேண்டும். இந்த ஈமான் இஸ்லாத்தை விளங்குகின்ற விடயம், இந்த உலகத்தில் ஈமானோடு பயணிக்குகின்ற விடயம் உண்மையாக எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த சஹாபாக்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த மனிதர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் போல நமக்கு இல்லை. அல்லாஹு தாலா அதனையும் எமக்கு இலேசாக தந்திருக்கின்றான், இலகுபடுத்தி தந்திருக்கின்றான். ஆனா நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை அனைத்தும், எங்களுடைய உலக வாழ்க்கை அனைத்தும் மறுமைக்காக வேண்டி இல்லாமல் போகின்றது. உலக வாழ்க்கை என்பது மறுமைக்காக வேண்டி இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்றது, நோக்கம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. பார்க்கிற பொழுது உண்மையாக கவலையாக இருக்கின்றது. ஈமான் பறைபோகின்ற விடயங்கள் நிறைய சமூகத்தில் நடக்குகின்றது என்பதை பார்க்கிற பொழுது உண்மையாக கவலையாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமானை உறுதிப்படுத்துவதற்கான வழிகளை நாங்கள் தேட வேண்டும். அந்த வழிகளை அறிந்து அந்த வழிகளின் பிரகாரம் எமது ஈமானை பாதுகாப்பது எமக்கு அவசியமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை உறுதியான சொல்லை கொண்டு இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் அவர்களை உறுதியாக்குகின்றான், இந்த ஈமானில உறுதிப்படுத்துகின்றான். அப்ப ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா உறுதியாக வைப்பது அவனுடைய சிறப்பம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய வழிகளை பார்க்கிற பொழுது ஏராளமான நிறைய வழிகள் இருக்கின்றது. இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்களை நாம சரியா செஞ்சோம் என்றால் ஈமானோடு சரியாக உறுதியாக இருந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சரியாக படித்தோம் என்று சொன்னால் சரியாக அறிந்து கொள்வது அவசியம். சரியாக படிக்காததனால், அறிந்து கொள்ளாததனால் பல ஃபித்னாக்கள், பல பிரச்சனைகள், பிதஅத்கள், குராஃபாத்துக்கள், அதுபோல ஷிர்க்குகள், குஃப்ர்கள் போன்ற விடயத்துக்குள்ள நுழையக்கூடிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்ப இஸ்லாத்தை சரியாக படிக்க வேண்டும், அதன் பிரகாரம் வாழ்வோம் என்று சொன்னால் அதுவே போதும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, எமது ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய வழிகளை நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நாம இந்த உலகத்தில் ஈமானோடு இருப்பதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்றால் நிறைய நபிமார்கள் இதற்காக துஆ செய்திருக்கின்றார்கள். நாம என்னை வேண்டா தேவண்டா துஆ செய்வோம், அல்லது என்னை கஷ்டம் என்றா துஆ செய்வோம். அன்புக்குரிய சகோதரிகளே, முஸ்லிமாக மரணிப்பதற்கு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக வந்து நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்றால் நாம துஆ செய்யணும் கட்டாயம். அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைப்பதற்கு துஆ செய்ய வேண்டும். ஈமானோடு உறுதியாக இருப்பதற்கு துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்விடம் ஈமானை புதுப்பிப்பதற்காக துஆ செய்யவில்லை என்று சொன்னால் மிக மோசமான நிலைக்கு சென்று விடுவோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் வருகின்றது, எப்படி ஒரு மனிதனுடைய ஆடை பழையதாகி விடுகின்றதோ அதுபோல ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் பழசாகி விடுகின்றது. ஒரு மனிதனுடைய ஆடை போட்டு போட்டு எப்படி பழசாகின்றதோ அதுபோல ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் பழசாகி விடுகின்றது. ஃபஸ்அலுல்லாஹ் அய்யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய உள்ளங்கள்ல ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொள்ளுங்கள் என்று
சொல்லுகின்றார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப நாங்கள் எமது ஈமான் வலுப்பெறுவதற்காக, உறுதியாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். என்ற உள்ளங்களை மாற்றக்கூடியவன், புரட்டக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. அந்த சக்தி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கின்றார்கள். இந்த துஆவை மனனம் செய்து அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாங்கள் அதிகமாக ஓதுவது அவசியம். ரசூலுல்லாஹ் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடிய அல்லாஹ்வே, எனது உள்ளத்தை உன்னுடைய இந்த மார்க்கத்தில் நிலை பெறச் செய்து விடு என்று துஆ செய்திருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், இப்படி பல சிறப்புகளை கொண்டவர். இந்த மார்க்கத்தில், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஈமானோடு உறுதியாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கின்றார்கள். நாங்களும் துஆ செய்யணும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக என்ற அந்த துஆவை நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உன்னுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி விடு என்ற அந்த கருத்தை விளங்கி கொண்டு அடிக்கடி இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் ஒரு விடயத்தை, இந்த ஈமானை உறுதியாக இருக்கின்ற விடயத்தில் துஆ செய்ய வேண்டும். இதில் நாம் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்லுகின்றார்கள், நாங்கள் அனைவரும் கடுமையாக கவனமாக அதனை அறைவது அவசியமாக இருக்கிறது. ஒட்டும் எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ். இன்னல் குலூப பைனல் இஸ்பாஇன் மின் அசாபி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய விரல்களில் இரண்டுக்கிடையில் இந்த உள்ளம் இருந்து கொண்டிருக்கின்றது, உள்ளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய விரல்களில் இரண்டு விரல்களுக்கிடையில் உள்ளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் விரும்புகின்ற முறைப்படி மாற்றலாம். அப்ப என்ன செய்யணும்? நாம் அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு, இரண்டு விரல்களுக்கு இடையில உள்ளங்கள் இருக்கின்றது. அவன் விரும்புகின்ற முறைப்படி அதனை மாற்றிக்கொள்ளலாம். அது நல்ல உள்ளமாகவும் மாற்றலாம், கெட்ட உள்ளமாகவும் மாற்றலாம். ஈமான் கொண்ட உள்ளமாகவும் மாற்றலாம், ஈமானை விரும்பாத உள்ளமாகவும், குஃப்ரை விரும்புகின்ற உள்ளமாகவும் மாற்றலாம். இது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரிகளே, உள்ளங்களை புரட்டக்கூடியவன், மாற்றக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. அப்ப ஈமானில உறுதியாக இருப்பதற்கு நாங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால துஆ செய்ய வேண்டும், இந்த ஈமானில் உறுதியாக இருப்பதற்கு. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, இந்த துஆ பாடமாக்கிக் கொள்ளுங்க. இந்த துஆவை நாம் அடிக்கடி கருத்து விளங்கி ஓத வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற விடயத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த துஆ, இதனை நாங்கள் சரியாக விளங்கி ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களை இந்த ஈமானோடு உறுதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவான். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதுபோல அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய வழிகளில் நிறைய இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் உபதேசங்கள் செவிமடுப்பது, நல்ல உபதேசங்கள் கேட்பது, மார்க்க போதனைகளை செவிமடுப்பது, பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயான் நிகழ்ச்சியை கேட்பது. இந்த விடயத்தில் நாம் கடும் பொடுபோக்காகவும் இருக்கின்றோம், விரும்பினால் செய்கின்றோம், விருப்பமில்லைன்னு விடுறோம். இதில் நாங்கள் கடுமையாக கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு மார்க்கத்தை அறியக்கூடிய வசதிகள், வழிகள் நிறைய இருக்குது. எல்லா பற்றியும் ஃபோன் இருக்குது.
இந்த போனூடாக இப்ப நிறைய மார்க்க தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த வசதியினூடாக மார்க்க விடயங்களை தெளிவுகளை பெற்றுக்கொள்வது மிக குறைவாகத்தான் இருக்கு. மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்கின்ற விடயத்தில் பொடுபோக்காகத்தான் இருக்கின்றோம். அது தவிர மற்ற எல்லா விடயத்தையும் பார்க்கணும். நாம சோசியல் மீடியாவில் மார்க்கம் சம்பந்தமான தெளிவுகள் ஏதாவது வருகின்ற பொழுது சரியான முறையில குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே தெளிவுகள் சில நேரங்களில் பார்க்கிற பொழுது வருகின்ற பொழுது பயான்கள் அல்லது ஏதாவது நசீஹத்துகள் வருகின்ற பொழுது அதனை நாங்கள் போய்காட்டிக் கொண்டு அதை போக்காட்டுறோம். அதை அவசரமாக போக்காட்டுறோம். இஸ்லாமிய ஏதாவது விடயம் வந்தோம்னா குயிக்க தள்ளுற முடிச்சு வேற என்ன விஷயம் பண்ணி சொன்னா ஊர்பலாய் சோசியல் மீடியாவில் வந்தா அல்லது ஏதாவது ரீல்ஸுகள் வந்தா இன்றைக்கு கட்டும் லூஸா போய்த்து சனங்கள் இந்த ரீல்ஸுகளால் சோசியல் மீடியா பக்கம் போகலாம் இன்றைக்கு. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கவர். இப்படி மோசமான நிலைக்கு போய்விட்டது. ஈமானை புதுப்பிப்பதற்கு இதனை உறுதிப்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமான விடயம் மார்க்கத்தின்பால் நுழைவது, நல்லுபதேசங்களை கேட்பது. இவ்வாறு கேட்கிற பொழுது நிச்சயமாக ஈமானை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான். இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு பயனுக்கு வந்திருக்கிற ஆக்களை வளமையா வார ஆக்களை விட குறையத்தான். அடுத்தது ஒரு மார்க்க விடயம், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் வாங்க, மார்க்கத்தை படிப்போம் வாங்க என்று சொன்னா சமூகத்துடைய நிலையை பார்க்கிற பொழுது ஒரு வீதம் தான். ஆனால் இதற்கு மாற்றமாக ஹராமான விஷயங்கள், டைம் பாஸ் விஷயங்கள், ஏனோ மார்க்கத்தோடு தொடர்பில்லாத பொதுவான ஏதாவது விஷயங்கள் என்று சொன்னால் அழைப்பில்லாட்டையும் போவார்கள். கிரவுண்டுக்குள்ள அல்லது பீச்சில் ஏதாவது பொது நிகழ்ச்சி வைக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாரும் போறார். மார்க்கத்துக்கு முரணான ஏதாவது நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு அழைப்பு கொடுக்க தேவையில்லை. சாரை சாரையாக குடும்பமாக செல்வது. ஆனா மார்க்கத்தை படிப்போம் வாங்க, மார்க்கத்துல தெளிவு பெறுவோம் வாங்க, ஈமான வளர்த்துக் கொள்வோம் வாங்க, சுவர்க்கத்துக்குரிய விடயத்தை செய்வோம் வாங்க, சுவர்க்கத்தின்பால் விரைவோம் வாங்க அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் இந்த உலகத்துடைய நிலைப்பாடு. ஃபித்னாவுடைய காலம். ரீல்ஸுக்கு இன்றைக்கு ரோட்டில் முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் ஒரு மோசமாக திட்டுறார்கள். மார்க்கத்தை சரியாக படிப்பதில்லை. ஈமான் கடுமையாக குறைந்து ஈமான் இல்லாத ஒரு மோசமான ஒரு உள்ளத்தை கொண்ட சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியான ஈமானை வளர்க்கக்கூடிய, ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய மார்க்க போதனைகள் ஈடுபடுவது, மார்க்க விடயங்களை கேட்பது, ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய வலுப்படுத்தக்கூடிய விடயம் என்களை வழங்கி அதன்பால் நிறைய நாங்கள் தேடிக்கொண்டு அதனை செய்வது எமக்கு அவசியமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கின்றான், வலியஅலம அல்லதீன ஊதுல் இல்ம அன்னஹுல் ஹக்க. அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த விடயமெல்லாம் உண்மை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், நம்புகின்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய இந்த அல் குர்ஆனை அதுபோல இந்த மார்க்க விடயங்களை அவர்கள் ஈமான் கொள்கின்றார்கள், நம்பிக்கை கொள்கின்றார்கள். இவ்வாறு நம்பிக்கை கொண்டு அதனை வழிபடுகின்றார்கள். அப்ப ஈமான் சம்பந்தமான விடயங்களை அறிந்து அதனை வழிபடுகின்றார்கள். அப்ப ஈமானுடைய விடயங்களை அறிவதற்காக வேண்டி நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிக்கின்ற பொழுது அதனை வழிபடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஈமானை அதிகரிக்கக்கூடிய விடயங்களின் பால் நாங்கள் சென்று இப்படியான விடயங்களின் பால் சென்று அறிவதனால் இந்த மார்க்க விடயங்களை செயற்படுத்துகின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா எமக்கு தருவான். அதுல அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஇன்னல்லாஹ லஹாதின் அல்லதீன ஆமனு இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இந்த ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா நேரான வழியின்பால் வழிகாட்டுகின்றான்.
அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய மிக பிரதானமான ஒரு விஷயம் இப்படியான மார்க்க சபைகளை கூடுவது, மார்க்கத்தை படிப்பது. இப்போ நிறைய ஃபோனில் நிறைய படிக்கலாம், அதுக்காக நேரம் ஒதுக்கணும், படிக்கணும். அப்படியான விஷயங்கள் வருகின்ற பொழுது இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நிறைய சோசியல் மீடியாவில் இந்த ஃபோனில் மார்க்கத்தை படிக்கிற விஷயம் நிறைய இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் நாம புத்திசாலி. அப்போ அன்புக்குரிய சகோதரிகளை, மார்க்கத்தை நாங்கள் படிப்பதன் ஊடாக எமது ஈமானை உறுதிப்படுத்தலாம், எமது ஈமானை வலுப்படுத்தலாம். அதுபோல் அன்புக்குரிய சகோதரிகளே, குர்ஆனோடு தொடர்பை வைக்க வேண்டும். அல் குர்ஆனோடு தொடர்பை வைக்க வேண்டும். இந்த அல் குர்ஆன் எமது ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய, எமது ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக, மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் அல் குர்ஆனுடைய விடயம் சம்பந்தமாக பேசுகின்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த அல் குர்ஆனுடைய விடயத்தில் சஹாபாக்களும் கடுமையாக இதனை சரியாக இதனுடைய விடயத்தில் நடந்திருக்கின்றார்கள், இதனை சரியாக ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். அதனை சரியாக விளங்கியதனால், இந்த அல் குர்ஆனோடு உள்ள தொடர்பை கடுமையாக ஏற்படுத்தியதனால் முஃமின்களாக ஈமான் அதிகரித்த நிலையில சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை எல்லாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, சஹாபாக்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிருதுவான சொஃப்டான ஒரு மனிதர். இவர் தொழுகைக்காக வேண்டி நின்று அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அவருக்கு இந்த வசனங்களை, அதனுடைய கருத்துக்களை விளங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அழாமல் இருந்ததில்லை என்று ஹதீஸ்கள் வருகின்றன. அப்ப இந்த அல் குர்ஆன் ஈமானை அதிகரிக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, அல் குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பொருளை சிந்திக்க வேண்டும், அதனை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக எமது ஈமான் புதுமை அடைகின்றது, எமது ஈமான் உறுதியாகின்றது. அப்ப சஹாபாக்கள்ல நிறைய பேர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அவர்கள் அழுதிருக்கின்றார்கள் என்கின்ற ஹதீஸ்களை பார்க்கின்றோம். இது எதனால் ஏற்பட்டது? ஈமானுடைய உச்சகட்ட நிலை. அவர்களிடம் அந்த ஈமான் உறுதியாக இருந்ததனால் அல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்ற பொழுது அழாமல் இருக்க முடியவில்லை. நாம எந்த சூறாவை, எந்த வசனத்தை ஓதி போட்டு அழுதிருக்கோம்? சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு கருத்து தெரியுமா? நமக்கு இதை படிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சிருக்கிறோமா? நம்மளால இதை படிக்கிறதுக்கு, விளங்குறதுக்கு எடுத்த டொப்பான முயற்சி என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னும் நிறைய பேருக்கு அல் குர்ஆன் கூட ஓத தெரியல என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய ஈமானுடைய பலகீனம் எம்மட்ட விளங்கும். சஹாபாக்கள் அதனுடைய கருத்தை விளங்கி அழுதிருக்கின்றார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில ஒரு வசனத்தை ஓதுகின்றார்கள். அந்த வசனம் ஓதுகின்ற பொழுது அப்படியே அவர்கள் அழுது அப்படியே நோயுற்று விடுகின்றார்கள், அப்படி அழுது விடுகின்றார்கள். அவரால் அந்த வசனத்தை தாண்டி அடுத்த வசனத்துக்கு செல்ல முடியவில்லை. இன்ன அஸாப ரப்பிக லவாகி, உமது இரட்சகனுடைய தண்டனை நிச்சயமாக நிகழும். எப்படிப்பட்ட ஒரு வசனம்! உமது இரட்சகனுடைய ரப்புடைய தண்டனை நிச்சயமாக நிகழும், அது நடக்கும். மாலஹு மின் தாஃபி, அதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. கொஞ்சம் மனசால யோசிச்சு பாருங்க, ஆழமா சிந்திங்க, நமக்கு அழுக வரும். அன்புக்குரிய சகோதரிகளே, அழுதாங்க. இதை தாண்டி அவருக்கு அடுத்த வசனத்துக்கு போக இயலாம இருந்துச்சு. இந்த உலக வாழ்க்கையை யோசிச்சாங்க. சஹாபாக்கள் ஈமானோடு உறுதியாக வாழ்ந்தவர்கள், ஈமானோடு பலமாக வாழ்ந்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை ஷைத்தான் ஒரு வழியால் செல்கின்ற பொழுது, உமர் வருகின்றார் என்று பயந்து அடுத்த வழியால் செல்கின்றான் என்ற
பல சிறப்புகளை கொண்ட ஒரு சஹாபி. இவர் இந்த வசனத்தை விளங்கியதால், இந்த வசனத்துடைய கருத்தை விளங்கியதால், அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கின்றது, அதனை தடுப்பதற்கு யாரால முடியாது என்ற வசனம் ஓதிய பொழுது இந்த உலக வாழ்க்கையை யோசித்தார்கள். இந்த உலக வாழ்க்கை எப்படி, எனக்கு என்ன நடக்கும், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை, அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால் எனது நிலைப்பாடு என்ன? அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமானில் மிக உறுதியாக இருந்த சஹாபாக்கள் இப்படி யோசிச்சிருக்காங்கன்னா நாம் எப்படி யோசிக்கணும், எவ்வளவு சிந்திக்கணும், எவ்வளவு முஹாசபா செய்யணும், சுய பரிசோதனை செய்யணும். நாம் நாளுக்கு நாள் அதிகமான பாவங்கள் செய்கின்றோம், ஹராம்களில் ஈடுபடுகின்றோம். நிறைய சொல்லப்படுகின்றது, இது பிழை, இது தவறு, இது ஹராம் என்று சொல்லப்படுகின்றது, ஆனால் செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, முஹாசபா செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும், அதனுடைய கருத்துக்களை படிக்க வேண்டும், அதனுடைய விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்த வேண்டும். இப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஈமான் அவருக்கு புதுமைப்படுத்தப்படும், ஈமான் உறுதியாகும். அதுபோல அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த அல் குர்ஆனை ஓதுவது, அல் குர்ஆன் உள்ள தொடர்பு எங்கள்கிட்ட தினமும் இருக்க வேண்டும். தினம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். சலஃபுகள், அறிஞர்கள் இந்த அல் குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதிருக்கின்றார்கள். ஒரு குர்ஆன், ரெண்டு குர்ஆன் என்று முடிச்சிருக்கின்றார்கள் என்ற நிறைய வரலாறுகளை பார்க்கின்றோம். அல் குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இருக்க வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு நாளும் இருக்கும் என்று சொன்னால் நாம ஒரு நேரத்தை எடுத்து அல் குர்ஆன் ஓதுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, அதனுடைய தர்ஜுமாக்களை, கருத்துக்களை வாசிப்பதற்கு, சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்கென்று நமது ஒவ்வொரு நாளிலும் வரக்கூடிய நேரங்களில் ஒரு நேரத்தை அதற்காக ஒதுக்க வேண்டும். ஒதுக்குறோமா? ஒவ்வொரு நாளும் நாம அல் குர்ஆன் ஓதுறோமா? மொழிபெயர்ப்பு படிக்கிறோமா? அதனுடைய செயற்பாடுகளை வாசிக்கிறோமா? அதனுடைய சட்டங்களை வாசிக்கிறோமா? அதன்படி வாழ்கின்றோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எமது ஈமான் நிச்சயமாக வளரும். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப அல் குர்ஆனை நாங்கள், அல் குர்ஆனுடைய தொடர்பு தினந்தோறும் இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை வழங்க வேண்டும். இந்த அல் குர்ஆன் ஒரு நோய் நிவாரணியாக இருக்கின்றது, ஒரு அருளாக இருக்கின்றது, ஒரு ரஹ்மத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை சொல்கின்றான், இந்த குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு இது அருள், ஒரு நோய் நிவாரணி. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், மனக்குழப்பம், மனக்கவலை. ஸ்ட்ரெஸ் வந்தால் அதை அப்படியே உள்ளத்தில் மூடி வச்சு இருந்த மட்டும் சொன்னால் பிரச்சனை அதிகரிக்கும். கவலை வரும், கவலை வராமல் இருக்காது. ரசூலுல்லாஹ்களுக்கும் கவலை வந்துச்சு. தன் மகன் இப்ராஹிம் மரணிச்ச இடத்துல அவர் அழுதார். கவலை வரும், வராமல் இருக்காது. அப்போ கவலை வருகின்ற பொழுது அதனை நாங்கள் அப்படியே எமக்குள்ள போட்டு அடைச்சி வச்சு கொள்ளாமல் அதற்கான வழிகளை தேட வேண்டும். அப்படியே அடைச்சி வைக்கிறதால தான் வேற வேற பிரச்சனைகள் வருவது, வேற வேற வருத்தங்கள் வருவது, குழப்பங்கள் வருவது. அப்ப அல்லாஹ்விட்ட நாம இப்படியான மனக்கவலைகளை அல்லாஹ்விடம் பேச வேண்டும். அதான் துவா செய்யறது. கையேந்தி நம்முடைய பிரச்சனையை வேற மனுஷன்கிட்ட கதைக்க ஏலாட்டி அல்லாஹ்விட்ட பேசுற, அழுகுற, புலம்புற, நாம் அல்லாஹ்வுடன் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த மனக்கவலை, அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டும் நீங்கிவிடும். அதுபோல அல் குர்ஆன் ஒரு நோய் நிவாரணம், மருந்து. அப்ப நாம் அல் குர்ஆனை நாம தினந்தோறும் ஓதினம் என்று சொன்னால் ஈமான் அதிகரிக்கும், ஈமான் உறுதியாகும். அதுபோல எமக்கு ஒரு ராஹத்தாக, மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் என்கின்ற விடயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி, ஈமானோடு இந்த உலகத்தில் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய வழிமுறைகள் இருக்கின்றது. நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது, இப்படியான விடயங்கள், தொழுகையை சரியாக செய்வது. அப்போ மார்க்க விடயங்களை நாம் இந்த உலகத்தில் சரியாக பண்ணினோம் என்று சொன்னால் நாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உலகத்தில் நிம்மதியாக இருக்கும், ஈமான் அதிகமாக இருக்கும்.
பாவங்கள் செய்கின்ற பொழுது ஈமான் குறைந்து பாவியாக மாறிவிடுவோம். அப்படி இல்லாமல் மார்க்க விடயங்களை சரியாக விளங்கி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் சரியான ஈமானோடு வாழ்ந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உறுதியான ஒரு நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்தை நானும் நீங்களும் உங்களது குடும்பங்களும் உங்களது பிள்ளைகளும் சரியாக விளங்கி கொண்டு இதனை சரியாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஈமானோடு உறுதியாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஈமானை சரியாக விளங்கி கொண்டு அதனை படித்து அதில் உறுதியாக இருப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.